அடையாள இருக்கேன். நீங்க நபிகள் நாயகத்தை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ அவங்க வாழ்க்கையினால அவங்க தோழர்கள்லாம் அவங்களை நபின்னு ஏத்துருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி வாழ்க்கை பார்த்தா இப்ப காந்தி கூட வாழ்ந்திருக்காரு. அப்போ ஆனா அவங்க இப்போ கடவுளோட தூதரா நம்ம ஏத்துக்கல. அது தவிர அப்ப அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தவிர வேற ஏதாவது அத்தாட்சி இருக்கா அவங்க கடவுள் தூதர்ன்றதுக்கு? அருமையான கேள்விய சகோதரர் சித்தா அவர்கள் ரொம்ப அற்புதமான அழகான கேள்வி கேட்டாங்க. அதாவது நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை தான், அந்த எளிமையான அடக்கமான வாழ்க்கை தான் இறை தூதர் என்பதற்கு ஒரே ஆதாரமா அப்படின்னு கேட்டா, அது மாதிரி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்களேன்னு கேட்டாங்க. அது மட்டும் ஆதாரம் இல்லை, அதை விட பெரிய ஆதாரமெல்லாம் இருக்குது. நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர் என்று சொல்வதற்கு பெரிய பெரிய சான்றுகள் எல்லாம் இருக்குது. அதுல வேணா ஒரு 1-2 சான்றுகளை நான் சொல்கிறேன். அவர் என்ன செய்தார்னு கேட்டா, நான் கடவுளுடைய தூதர் என்று சொல்லி கடவுளிடமிருந்து தனக்கு வந்ததாக சொல்லி ஒரு செய்தியை மக்கள்கிட்ட தந்தார். வேதம் என்று சொல்லி, குர்ஆன் என்று நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த குர்ஆன் இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது கடவுளுடைய வார்த்தை. கடவுள் சொன்ன வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடியவனாக நான் உங்களிடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லி குர்ஆனை எங்களுக்கு இறைவனுடைய செய்தி என்று சொன்னார். இந்த குர்ஆன் தான் நபிகள் நாயகம் இறை தூதர் என்பதற்கான அசைக்க முடியாத பெரிய நிரூபணம். அது எப்படின்னு கேட்கறீங்களா? நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி, 6வது நூற்றாண்டுல. அப்ப 6வது நூற்றாண்டுல வாழ்ந்த நபிகள் நாயகம் காலத்தில் இந்த வானியலை பற்றி, அறிவியலை பற்றி எந்த மாதிரியான வளர்ச்சி இருந்திருக்கும்னு உங்களுக்குலாம் தெரியும். நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி தான் கலிலியோ கூட பூமியை உருண்டேண்டார். அவர் என்ன பாடுபட்டார் நீங்க எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப நபிகள் நாயகத்துடைய காலத்துல அறியாத மக்கள் நிரம்பி அந்த காலத்துல ஒரு அறிவும் இல்லாத ஒரு சமுதாயத்துல தான் இவர் இந்த வேதத்தை கொண்டு வர்றார். அந்த வேதத்தை எடுத்து இன்னைக்கு புரட்டி பார்த்தால் 20ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய ஒருவன் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஆய்வு செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் எதை கண்டுபிடிச்சு சொல்லுவானோ அதை 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாயினால சொல்றார். அவர் மந்திரத்தில் சொல்ல முடியும். அவருடைய மனிதர் என்ற நிலையில் அவரால் சொல்லவே முடியாது. அந்த காலத்தில் இருந்த அறிவை கொண்டு, அந்த காலத்தில் இருந்த வசதிகளை கொண்டு, அவருக்கு இருந்த கல்வி தகுதியை கொண்டு. ஏன் கல்வி தகுதின்னு சொல்றேன்னு கேட்டா, அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, வாசித்து தான் காட்டினார் குர்ஆனை. மற்றவர்கள் தான் எழுதி கொண்டார்கள் கேட்டவர்கள். அப்ப அவருக்குரிய அந்த கல்வி தகுதியை கொண்டு சொல்லி இருக்கவே முடியாத பல செய்திகளை திருமறை குர்ஆனில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல இருந்து அவர் வார்த்தை இல்லைன்னு தான் நம்ம விளங்கணும். 2 முடிவுக்கு நம்ம வரணும். முதல்ல செய்திகள் நீங்க பாருங்களேன். இப்ப விண்வெளிக்கு பயணம் நம்ம போறோம். இந்த விண்வெளி பயணம் என்பது இந்த காலத்துல நம்ம சாதாரணம். எல்கேஜிலே தெரிஞ்சிருவோம். அவர் தான் சந்திர மண்டலத்துக்கு போறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி சிந்திக்க முடியுமா? முடியாது. நபிகள் நாயகத்துக்கு வந்த திருமறை குர்ஆனில் மனிதர்களை நோக்கி குர்ஆன் பேசுகிறது. என்ன பேசுகிறது? மனிதர்களே, உங்களுக்கு இயலுமானால் இந்த வானம் பூமியுடைய பல கோள்களுக்கு, பல கோளங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ஆனால் செல்வதற்கு ஒரு பவர், ஒரு ஆற்றலை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். லா தன்புதூன இல்லா பி சுல்தான். சுல்தான்னா பவர். ஒரு பவரை உருவாக்கி கொண்டுதான் நீங்கள் செல்ல முடியும். ஒரு பவர் ஒன்று இருக்கிறது. அந்த பவரை, சக்தியை நீங்கள் கண்டுபிடித்து அதன் பிறகு நீங்கள் வானம் பூமியுடைய எல்லா கோள்களுக்கு, எல்லா பகுதிகளுக்கு நீங்கள் பிரயாணப்படுங்கள். அப்ப விண்வெளி பயணம் சாத்தியம் என்று மாத்திரம் சொல்லல, அதுக்கு கட்டளையும் போடக்கூடிய. அந்த காலத்துல சொல்ல முடியுமா? இத பூமி தட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் அந்த காலத்துல ஒவ்வொருத்தனும் தான் வாழ்ந்த ஊர் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அமெரிக்காவையே கண்டுபிடிச்சாங்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னா இருக்கிற அமெரிக்கா உலகத்துக்கு தெரியல, இவர் போய் கண்டுபிடிக்கிறார். அப்படிதான் அந்த காலத்துல மனிதன் இருந்தான். இவர் அந்த மாதிரியான காலத்துல வாழ்ந்தவர் என்ன பண்றாரு? சந்திரனுக்கே போகலாங்கிறாரு. அதுக்கு ஒரு பவர் இருக்குது, சக்தி. அந்த சக்தியை உண்டாக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிறார் அவருடைய வேதத்துல. குர்ஆன்ல அப்படி இருக்குது. அது மாத்திரம் சொல்லல, இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒரு போனா எப்படி அனுபவம் இருக்கும்? சந்திரனுக்கு பயணம் மேற்கொண்டால் நமக்கு எந்த மாதிரியான அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவத்தை அவரே போயிட்டு வந்த மாதிரி சொல்றாரு.
எப்படி சொல்றாரு? யார் ஒருவன் தவறான வழியிலே செல்கிறானோ, குர்ஆனுடைய ஒரு வசனம் இது, அவனுடைய இதயம் சுருங்கி விடுகிறது. இதயம் சுருங்கி போயிடுறான். எந்த மாதிரி சுருங்கி விடுகிறது என்று சொன்னால், கண்ணமா யஸ்ஸஅது ஃபிஸ்ஸமா, விண்வெளியிலே மேலேறி செல்வானே அவனுடைய இதயம் சுருங்குவது போல சுருங்கி விடுகிறது. விண்வெளியில போனா இதயம் சுருங்கி போயிருது. அதாவது அந்த மூச்சு விடுறதுக்கு திணறல் ஏற்படுது. அந்த மாதிரி சுருங்கி விடுகிறது, திணறி விடுகிறது என்று சொல்லி அவர் விண்வெளியில போனால் என்ன மாதிரியான அனுபவம் இருக்குமோ அதை அன்றைக்கு சொல்றார். இன்றைக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒருவருக்கு சொல்ல முடியுமா? அதுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவருக்கு வழங்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன்ல பூமி உருண்டை என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி மாத்திரம் இல்ல, எல்லா கோள்களும் உருண்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உருண்டை என்று மாத்திரம் சொல்லப்படல, ஒன்றை ஒன்று சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், எல்லா கோள்களும் தத்தமது பாதையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன, சுழன்று கொண்டிருக்கின்றன. உருண்டை என்று சொல்றாரு, சுழலுதுங்கிறாரு. ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில் நீந்திக்கிட்டு வேற இருக்குங்கிறாரு. சுழல்வது வேற, நீந்துவது வேற. சுழல்வது என்றால் தன்னைத்தானே சுற்றுவது, நீந்துவது என்றால் இடம்பெயர்ந்து போவது. எல்லா கோள்களுக்கும் இந்த ரெண்டு இயக்கம் இருக்குது. சுழற்சியும் இருக்கிறது, சுற்றலும் இருக்கிறது. அப்ப எல்லா கோள்களுமே அப்படி சுழன்று கொண்டிருக்கின்றன என்ற ஒரு தத்துவத்தை திருக்குர்ஆன் மூலமாக அவர் உலகத்துக்கு சொல்றார். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், கடல்களை பத்தி ஆய்வு பண்றாங்க பாருங்க. கடல்கள் இருக்குல்ல, பல கடல்கள் இருக்கு. செங்கடல், கருங்கடல், பல மாதிரி கடல் இருக்கு. இந்த கடல்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு பார்த்தாங்கன்னு சொன்னா 2 கடல்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். சில இடத்துல 3 கடல்லாம் சங்கமமாயிருக்கும். கன்னியாகுமரிக்கு போனா 3 கடல் நீங்க பார்க்கலாம், 3 கடல்கள். இப்படி கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது பார்த்தா சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கடல் இந்த கடலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒட்டாது. எண்ணெயில தண்ணி மாதிரி தான். எண்ணெயுடைய தண்ணீரை போட்டு கலந்து குளுக்குனாலும் எண்ணெய் மேல தண்ணி கீழே தான் நிற்கும். அந்த மாதிரி கடல்களை ஆய்வு பண்ணி பார்க்கிறார்கள். இதனுடைய உப்பு வேற, அதனுடைய உப்புடைய அளவு வேற, இதனுடைய அடர்த்தி வேற, அதனுடைய அடர்த்தி வேற, இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு வேற, அதுல கிடைக்கிறது வேற என்றெல்லாம் அப்படி வேறுபடுத்தி ஆய்வு செய்து இன்றைக்கு சமீபத்தில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்ல முடியுமா? அன்றைக்கு இருந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த ஒருவரால் சொல்ல முடியுமா? சொல்றாரு அவர். எப்படி சொல்றாரு? மரஜல் பஹரைனி யல்தகியான். குர்ஆன் தமிழ்ல நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்படியே மூக்குல விரல வச்சிருவோம். எப்படி இவருக்கு இது சாத்தியமாச்சு? ஒண்ணு இவர் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கணும், இல்லைன்னா இறை தூதராக தான் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணுதான். இவர் சொல்ற இந்த செய்தியை பார்த்தா அவர் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவரா இருக்கணும், இல்லைன்னா இது உலகத்தை எல்லாம் படைச்சு பரிபாலிக்கிற கடவுளுடைய வார்த்தையா இருக்கணும். கடவுளுக்கு இதெல்லாம் தெரியும். என்ன சொல்றாரு? மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான். 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன. 2 கடல்கள் சங்கமிக்கின்றன. 2க்கும் இடையே ஒரு திரை இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை, ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடுவதில்லை. குர்ஆன் சொல்லுது. இப்படி 2 கடலும் சேர்ந்து இருந்து உள்ளுக்குள்ள ஒரு திரை இருக்கு, தடை இருக்குங்கிறத அவர் கடல் பயணம் மேற்கொள்ளாத முகமதுக்கு எப்படி தெரியும்? அவர் கடல் பிரயாணமே செஞ்சதில்லை. கடல் பிரயாணம், கப்பல் பிரயாணம், அவர் ஒட்டக பிரயாணம் செஞ்சிருக்காரே தவிர கடல் பயணம் மேற்கொண்டதில்லை. கடல் பயணம் செய்யாதவர் கடலை பற்றி சொல்கிறார். எதை சொல்றாரு? 20ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய கண்டுபிடிப்பாளர்கள் என்ன சொல்வார்களோ அதை சொல்கிறார். அப்ப இதையெல்லாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் கருவுல உருவாகிறான். கருவுல என்னென்ன ஸ்டேஜ் இருக்குங்கிறத இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பாத்திர முடியும். அன்றைக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அவர் எதை கடவுள் வேதம் என்று சொன்னார், அதுல ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் என்ன பொசிஷன்ல இருக்கும், என்ன நிலையில இருக்கும் என்று ஆய்வு செய்து சொன்ன மாதிரி இன்றைக்கு விஞ்ஞானி என்ன சொல்றானோ அதை அன்னைக்கு சொல்லியிருக்காரு. மாரிஸ் புகையில்ங்கிற ஒரு பெரிய அறிஞன் இதை ஆய்வு பண்ணிட்டு விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறான், பெரிய புத்தகம். அவன் ஆச்சரியப்படுறான். அவன் இஸ்லாத்தை நோக்கி வராவிட்டால் கூட, அவன் கிறிஸ்தவனாக இருந்தா கூட அவன் என்ன சொல்றான்? அறிவியல்ல உரசி பார்த்தால் குர்ஆன்ல ஒண்ணு கூட என்னால அறிவியலுக்கு முரண்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அப்ப இந்த குழந்தை கருவளர்ச்சியில இருந்து, மழை பெய்யறதுல இருந்து, என்ன மாதிரி மழை பெய்யுது, எதனால் மழை பெய்கிறது, தாவரங்கள் உற்பத்தி ஆகுறதுல இருந்து எதை சொன்னாலும் 20ஆம் நூற்றாண்டுக்கு பொருந்தும், இன்னொரு 10 நூற்றாண்டு போனாலும் பொருந்தும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அவருடைய வேதத்தின் ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் அமைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியை கூட நான் சொல்லலாம்.
இப்ப நம்ம தேன் இருக்கிற தேனுக்கு நல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு இன்னைக்கு சொல்றாங்க. குர்ஆன் அப்படி சொல்லுது. தேன் வந்து மருத்துவ குணம் முடியாது, அது குர்ஆன் சொல்லுது. அதல்ல பிரச்சனை, அது எல்லாரும் சொன்னதுதான். இது அந்த காலத்துல சித்தர்களை சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா தேன் எப்படி உருவாகுதுங்கிறத பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இங்க வந்திருக்கிற மக்கள் விட நிறைய பேருக்கு தெரியாது. என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்க, தேன் வந்து தேனீக்கள் வந்து எடுத்துக்கிட்டு போய் நமக்காக அந்த தேன் கூட்டுல சேர்த்து வைக்கிது, நம்ம போய் எடுத்துட்டு வர்றோங்கிறாங்க. அப்படி கிடையாது. உண்மையில தேன் என்ன, தேனீக்கள் வந்து பூக்கள்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை சாப்பிடத்தான் செய்யுது, உங்களுக்கும் சேர்த்து வைக்கல, சாப்பிட்டுருது. அது சாப்பிட்ட பிறகு அது கழிவு நம்ம மலம் கழிக்கிறோம் இல்லையா, அதான் அதனுடைய கழிவு தான் தேன் என்பது இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய கண்டுபிடிப்பு. தேனிய குளுக்கோஸா எடுக்குதுங்க. அந்த குளுக்கோஸ் உள்ள போன உடனே அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய மிஷின் உள்ள இருக்குது. நம்ம வெள்ளை சோத்தை சென்றாலும் மஞ்சளா வெளியே வருதுல, அது மாதிரி தான் உள்ள மிஷின் வச்சிருக்கிற கடவுள் வச்சிருக்காரு. அந்த தேனிக்குள்ள உள்ள மிஷின் என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸ் அப்படியே மாற்றி நமக்கு சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கழிவு பொருளாக வெளியே தள்ளுது. வாயிலிருந்து தேன் வரல, தேனியுடைய வாயிலிருந்து தேன் வரல, தேனியுடைய மலப்பாதை பேக் சைட்ல இருந்தா வருது. கழிவு தான் தேன், நம்ம ருசியா குடிக்கிறோம். இது எப்ப கண்டுபிடிக்கிறான், 50 வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்கிறான். பெருசாக்கி தேனிய என் சைஸுக்கு பெருசாக்கணும்னு வைங்க, அப்ப எங்க இருந்து கண்டுபிடிச்சிடலாம்ல. அந்த மாதிரி தேனியை பெருசாக்கி அது எங்கிட்டு இருந்து அது வருதுன்னு பார்த்தான்னு சொன்னா கரெக்டா தெரியுது, இப்படித்தான் வருது. இத 50 வருஷம் தான் ஆகுது இதை உலக மனுஷன் கண்டுபிடிச்சு. சின்ன உருப்படியா இருந்தாலும் கண்டுபிடிக்கல. அதுக்கு முந்தைய வரைக்கும் வாயில வருதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இதை சொல்ல முடியுமா 1400 வருஷத்துக்கு முன்னாடி? ஆச்சரியத்திலே ஆச்சரியம். தேனின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல, தேனி என்ற பெயர்லயே. அதுல சொல்லப்படுது பாருங்க, யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு. இது அரபி டெக்ஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? தேனீக்களின் வயிற்றிலிருந்து வெளியேறுகிறது, வாயிலிருந்து இல்ல. புத்தூன் என்றால் வயிறு. அரபு நாட்டுக்கு போன இந்து சகோதரர்கள் இருந்தா கூட தெரியும், பத்தனி என்றால் வயிறு. அதனுடைய பன்மைதான் புத்தூன்கிறது. யஹ்ருஜு மின் புதூனிஹா, அதனுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது. ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, பலதரப்பட்ட நிறங்களை கொண்ட ஒரு மதுரமான பானம் வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது, வாயிலிருந்து வெளிப்படல. இப்படி சொல்ல முடியுமாங்க? அதை படிக்கிறோம். இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள். இதுக்குன்னே குர்ஆன்ல உள்ள அறிவியல் உண்மைகளுக்கு என்று தனியாக 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒளிநாடா இருக்கிறது, கேசட் இருக்கிறது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுவே தலைப்பாகி விடக்கூடாது. இப்ப நான் உங்கள்ட்ட சொல்வது என்ன என்று கேட்டால், தமிழில் திருக்குர்ஆன் வந்திருக்கிறது, நீங்கள் படித்து பாருங்கள். அதுல உள்ள ஒரு விஷயம் இது இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாது. இந்த விஷயத்தை பத்தி குர்ஆன் தப்பா சொல்லுது, குழந்தை பிறக்கிறத தப்பா சொல்லுது, மழை பெய்யறத பத்தி சொல்றது தப்பு, பூமி சூரியன் சந்திரன் என்னுடைய இயக்கங்களை பற்றி சொல்றது தப்பு, காற்றை பற்றி சொல்றது தப்பு என்று ஒன்று கண்டுபிடிங்கள் பாப்போம். ஒன்னே ஒன்று, ரொம்ப வேணாம், ஒன்றே ஒன்று இந்த 20ஆம் நூற்றாண்டு அறிவியலுக்கு எதிரானது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அந்த அறியாமை காலத்தினுடைய வாழ்ந்த முகமது சொல்றாருன்னா அதான் நாங்க பார்க்கிறோம். இவருக்கு இப்படி இதெல்லாம் தெரியும். அந்த காலத்து மக்களுக்கு வந்து அவருடைய நன்னடத்தை மட்டும்தான் ஆதாரமா இருந்துச்சு. இந்த காலத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் நன்னடத்தை பிளஸ் அவர் தந்த வேதம். இன்றைக்கு எழுதினால் ஒவ்வொரு மனுஷன் எழுதின புத்தகத்தையும் திருத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உண்டாக்கின அரசியல் சட்டமே 80 முறை திருத்தி 10ஆவதுன்னு சொல்லி மறுபடி திருத்தறதுக்கு குழு போட்டாங்க. 80 தடவை ஏற்கனவே திருத்தி அதுவும் பத்தலையா. இன்னும் 50 வருஷம் ஒரு நூல் நிக்கல. பாத்தீங்களா? 50 வருஷத்துக்குள்ள எவ்வளவு திருத்தங்கள் தேவைப்படுது. திருத்தாம வச்சிருக்கிறது வேற விஷயம், திருத்தங்கள் தேவைப்படுது இல்லையா? இதுக்கு தேவைப்படலையே. இது இந்த திருத்த ஆவணு இந்த காலம் சரிப்படாது. அதனுடைய சட்டமோ கொள்கையோ கோட்பாடோ அறிவியலை பற்றிய உண்மைகளோ எதுவும் திருத்த தேவையில்லை. இப்படியான ஆதாரங்களை வைத்துத்தான் அவர் கொண்டு வந்தது இறை செய்தி என்றால், இறை செய்தியை கொண்டு வந்தவர் இறை தூதர். அது கடவுள் செய்தியா இருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்னு சொல்லணும். இந்த நூற்றாண்டில் வாழவில்லை என்று சொல்லிவிட்டால் அவர் அற்புதமா வந்துச்சு. பின்ன அவரே கடவுள் இல்லைன்ட்டாரு. அவர் கடவுளா இருக்கணும் இல்லைன்னா, அவர் நான் கடவுள் இல்லைன்ட்டாரு, நான் மனுஷன்ட்டாரு, கடவுள் தூதர்ன்ட்டாரு. அப்ப நம்ம இறை தூதர் என்பது